வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம். அரசு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல், பேருந்து கண்ணாடி சேதம், பெண் ஒருவருக்கு காயம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின் கட்டணத்தில் உள்ள துணை கட்டணங்களை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. மேலும் குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் வீதி உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதேபோல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. முழு அடைப்பு காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனிடையே மின்கட்டண உயர்வை கண்டித்து மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் சிலை சந்திப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி நடைபெற்ற பந்த் போராட்டத்தின் பொழுது சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மேலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கோரிமேடு பகுதியில் இருந்து புதுச்சேரி பேருந்து நிலையம் நோக்கி வந்த புதுச்சேரி அரசு பேருந்தை நெல்லித்தோப்பு பகுதியில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கினர். இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கல்வீசிய நபரை தேடி வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவுடன் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் 100% வெற்றியடைந்துள்ளது என்றார். மேலும் ஆளும் அரசு மக்களுக்கு துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணம் குறைவாக இருந்தது என்றும், ஆனால் தற்போது கட்டணத்தை வரலாறு காணாத அளவில் உயர்த்தி உள்ளதாக வேதனை தெரிவித்தார். பல மக்கள் பிரச்சனைகள் உள்ள நிலையில் முதலமைச்சர் நாற்காலி மீது முக்கியத்துவம் என்பதால் அதை பற்றியெல்லாம் ரங்கசாமி கவலைப்படாமல் உள்ளார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார்.
இட ஒதுக்கீடு போராட்டத்திற்கு உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பாக மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியன்று இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் விதமாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பாக தியாகிகள் தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் பேரியக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் நினைவஞ்சலி நடைபெற்றது. இதில் நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதி ஸ்ரீ சௌடாம்பிகை திருக்கோவில் எதிரில் உள்ள முத்தாலம்மன் கோவில் வீதி சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்தது. இதற்காக 2022-2023 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சுமார் 6,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கி மேற்படி வீதிக்கு புதிதாக சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடிகர் விஜய் நடித்த திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படம் ரசிகர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு குழந்தைகளுக்கு இலவசமாக காட்சிப்படுத்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்திக்கு 2 தினங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் நடித்த திரைப்படம் கோட் திரையிடப்பட்டது. இப்படம் வெற்றி பெற்று ரசிகர்கள் மத்தியில் தற்போது வரை திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி நிர்வாகி தனஞ்சயன் என்கிற சூர்யா ஏற்பாட்டில் கருணை சிறப்பு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு புதுச்சேரி சண்முகா திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நிர்வாகி சரவணன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக மாநில நிர்வாகி நிரேஷ், உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர், அருண், காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் வினோத், தினேஷ்குமார், கனகராஜ், தினேஷ், மணி, கிரிஷ், உருளையன்பேட்டை பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். Ini
கருணாய் ஹாஸ்டல்லேருந்து வந்துக்கிறோம். இந்த முதல் வாட்டி வெளியெல்லாம் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறோம். நம்ம வேனில் வந்துக்கிறோம்ல, தேங்க்ஸ்ண்ணா. கொடலை தேங்க்ஸ்ண்ணா. டீலாம் கொடுத்துண்ணா. புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் பிளாரன்ஸ் நைட்டிகேல் விருது வழங்கப்பட்டது. முழுவதிலும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை வழங்கி வருகிறது மத்திய அரசின் சுகாதாரத்துறை. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதிற்கு புதுச்சேரி செஞ்சி சாலையை சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவித்துள்ளது மத்திய அரசு. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த 28 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியை சிறப்பாக செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது மத்திய அரசின் மேலும் இவரை சமூக ஆர்வலர்கள் உடன் பணிபுரியும் செவிலியர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்கப்பட்டதில் பேருந்து கண்ணாடி சேதமடைந்தது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மேலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கோரிமேடு பகுதியிலிருந்து புதுச்சேரி பேருந்து நிலையம் நோக்கி வந்த புதுச்சேரி அரசு பேருந்தை நெல்லித்தோப்பு பகுதியில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கினர். இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கல்வீசிய நபரை தேடி வருகின்றனர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் மற்றும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 2019-2020 கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் படித்த 60 மாணவ மாணவிகள் 60 பேர்களில் சுமார் 50 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆசிரியர்கள் பிரபு, சிலம்பரசன், கவியரசன், வீர பரசுராமன், நிர்மலா தேவி, வெண்ணிலா, சுகுணா,
PET சிலம்பரசன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசினர். இந்த சந்திப்பிற்கு பள்ளி நிறுவனர் தலைமையேற்று மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி பேசினார். பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். மாணவ மாணவிகள் தங்களை சுய அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மேலும் பள்ளி நாட்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர். தங்களின் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் MBBS, BTech, BBA, BCom, BCA, நர்சிங், பிசியோதெரபி, விஸ்காம், CA போன்ற மேற்படிப்புகளை படிப்பது கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்ப்பதாயிருந்தது. இந்த சந்திப்பிற்கான ஆயத்த வேலைகள் மற்றும் நிகழ்வுகளை கிஷோர், ஷர்மிலன், அஸ்வின் குமார், கௌதம் உமர், ரவிசங்கர், அக்ஷயா, சாகித்யா, பவளவள்ளி, சுபாஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சுர்ஜித் தொகுத்து வழங்கினார். மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சந்திப்பின் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரிக்குப்பம் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாக பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் ஊசுடு தொகுதி 10 கண்ணு பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மறியல் போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. மாநிலத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற பந்த் போராட்டம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மறியல் போராட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் குமார், மாவட்ட தலைவர் பாபு, மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், லோகையன் மற்றும் நிர்வாகிகள் சுரேந்தர், சேட்டு என்கிற செங்கேனி, உதயகுமார், செல்வமணி, செல்வபிரியன், மகிழா காங்கிரஸ் செல்வி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன், மாவட்ட செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன், தொகுதி அமைப்பாளர் அதியமான், திமுக நிர்வாகிகள் இளஞ்செழியன், பாண்டியன், நாகமுத்து, கதிரவன், கலியமூர்த்தி, மதிவாணன், அருள், சிலம்பு, விஜய், சுரேஷ், வெற்றி உள்ளிட்ட ஏராளமான இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி 10 கண்ணு பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்று வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். கொஞ்சம் போடுனா கொஞ்சம் போடுனா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்காலில் முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில்
பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் காரைக்காலில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி, மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு உணவளித்தனர். முன்னதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளுக்காக திரு GKK முருகதாஸ் அவர்களின் தலைமையில் காரைக்கால் பாஜக நிர்வாகிகள் இன்று நமக்கு உணவளிக்கிறார்கள். 17/9/24 இன்று பிறந்தநாள் காணும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம். அரசு பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல், பேருந்து கண்ணாடி சேதம், பெண் ஒருவருக்கு காயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.